வணக்கம். ஒரு சேஞ்சுக்கு நாம் மகாபாரதத்திலேருந்து ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்கலாம்னு இருக்கோம். அரக்கு மாளிகை சம்பவம் அப்படின்னு ஒரு சம்பவம் ரொம்ப பிரசித்தமானது மகாபாரதத்தில். அது எப்படின்னா, அஸ்தினாபுரத்தோட ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதி வாரணாவதம். அந்த வாரணாவதத்தில் ஒரு விசேஷம், ஒரு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க விசேஷ அழைப்பாளர்களாக போகணும்னு முடிவாகுது. அப்போ துரியோதனன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பஞ்சபாண்டவர்களை அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சதித்திட்டம் போடுறான். அந்த சதித்திட்டம் என்னென்னா, அரசு சார்பாக அரசு விருந்தினர்களாக இளவரசனாக இருக்கக்கூடிய துஷ்டன் போகணும். வேணும்னா அவன் தன்னுடைய சகோதரர்களையும் கூப்பிட்டு போகலாம். அங்கே போய் சில நாட்கள் தங்கியிருந்து விழாக்களை சிறப்பிக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறான். திருதராஷ்டிரனும் அதை ஆமோதிக்கிறான். உடனே இவங்க பஞ்சபாண்டவர்கள் அவங்க அம்மாவோட சேர்த்து அரசு விருந்தினராக வாரணாவதம் போகிறது, அங்கே போய் சில நாள் தங்கியிருக்கிறது அப்படின்னு முடிவாகுது. முடிவான உடனேயே துரியோதனன் என்ன பண்ணுறான், ஒரு பிரபலமான சிவில் இன்ஜினியர் புரோசனன் அப்படின்ற ஒரு இன்ஜினியரு, கிட்டத்தட்ட தேவர்களுக்கு எப்படி விஸ்வகர்மா ஒரு சீஃப் இன்ஜினியர் கம் சயின்டிஸ்டோ, அதுபோல் மயன் அப்படின்றவன் அசுரர்களுக்கு எப்படி சீஃப் இன்ஜினியர் கம் சயின்டிஸ்டாக இருந்தானோ, அதுபோல் இவன் புரோசனன் ஒரு சிறந்த ஆர்கிடெக்ட் கம் சீஃப் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரு. அவன்கிட்ட என்ன சொல்கிறான், ஒரு அழகான மாளிகையை நிர்மாணம் பண்ணணும், அந்த மாளிகையில் பஞ்சபாண்டவர்கள் விருந்தினராக தங்க வைக்கணும், சமயம் பார்த்து அந்த மாளிகைக்கு தீ வச்சு இவங்களை எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு திட்டம் திட்டுறான். அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த புரோசனன் அப்படின்ற இன்ஜினியர்கிட்ட இதை ஒப்படைக்கிறான். கிட்டத்தட்ட புரோசனன்கிறவன் பெரிய பிரசித்தமான ஒரு ஆர்கிடெக்டு. அவன் எப்படி அந்த பில்டிங்கை கட்டுறான் அப்படின்னா, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை கட்டுறான். அது அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அவன் யூஸ் பண்ணுற பொருள்கள் என்ன அப்படின்னா, அரக்கு, சணல், மெழுகு, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வகை மரம், பஞ்சு போன்ற பொருள்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவன் என்ன செய்கிறான், அந்த பில்டிங்கை கட்டுறான். பில்டிங்கை கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கில் எளிதில் தீப்பற்றக்கூடிய வஸ்துக்களை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். இவங்க போகிற நாள் வரும்போது விதுரர் அஸ்தினாபுரத்தோட மந்திரி, மகா மந்திரி, அவர் யுதிஷ்டிரனை தனியாக கூப்பிட்டு அவனுக்கு சில ஹிண்ட்டுகளை கொடுக்குறாரு. என்ன ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, தேகத்தை அழிப்பது உலோகத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம் மட்டுமல்ல, இதை அறிந்தவனை அவனது பகைவர்களால் கொல்ல முடியாது. மரங்களை அழிப்பதும் குளிரை நீக்குவதுமான நெருப்பு பூமிக்கடியில் வலைக்குள்ளே வசிக்கும் எலியை நெருங்காது. உலோகத்தினால் செய்யப்படாத ஆயுதம் தன் மீது பிரயோகிக்கப்பட்டால் அதையே வாங்கி எதிரி மீது பிரயோகிப்பவன் தாக்கும் தந்திரன் அறிந்தவன். காட்டுத்தீயிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முள்ளம் பன்றியானது தரையிலே குகை தோண்டி அதனுள்ளே புகுந்துவிடும். நடுநிசியில் நடப்பவன் நட்சத்திரங்களை கொண்டு தான் செல்லும் திசையை அறிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஹிண்ட்டுகளை கொடுத்து அவனை ஊருக்கு போகிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, நல்லபடியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு யுதிஷ்டிரனை தனியாக கூப்பிட்டு இப்படி இந்த மாதிரி இன்டைரக்டாக சிக்னல்ஸ் கொடுக்குறாரு. இவனை என்ன செய்கிறான், புரிஞ்சுக்கிட்டேன் சித்தப்பா, நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய தம்பிமார்களையும் அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ரதத்தில் ஏறி கிளம்புறான். போயிட்டு இருக்கும்போதே குந்தி கேட்குறா, தம்பி உன்னை விதுரர் தனியாக கூப்பிட்டு ஏதோ சொன்னார், என்னது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு யுதிஷ்டிரன் சொல்கிறான், இல்லைம்மா, நமக்கு அங்கே தீனால் ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் சுரங்கம் தோண்டி அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கணும். அதோட நாம் இரவில் நடக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வச்சு திசையை அறிந்து கொண்டு நாம் நடந்து போகணும் அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொன்னார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அப்படியே பயணம் முடிஞ்சு வாரணாவதம் வந்து சேர்ந்துடுறாங்க. புரோசனன் தலைமையில் அவங்களுக்கு பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்க. வரவேற்பு கொடுத்துட்டு நேராக அவன் கட்டி வச்சுருக்கிறான்ல அரக்கு மாளிகை, அதில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அரசாங்க சார்பில் இந்த மாளிகையை எழுப்பியிருக்கிறாங்க. நான் தான் இந்த மாளிகையை முன்னின்று சூப்பர்வைஸ் பண்ணி கட்டினேன். முதல்ல வாங்க, உங்களுக்கு மாளிகையை சுற்றி காட்டுறேன், அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் மற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் மாளிகையை காட்டுறான். மாளிகையை காட்டும்போது யுதிஷ்டிரன் கண்டுபிடிச்சிட்றான், இது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு விதமான பொருள்களால் ஆன மாளிகை அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிறான், கண்டுபிடிச்சி மைண்டில் வச்சுக்கிறான். அப்புறம் மாளிகையை அழகாக கட்டியிருக்கிறதாகவும் தங்களுக்கு சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்ததுக்கு புரோசனனுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் யுதிஷ்டிரர் தெரியப்படுத்துகிறாரு. புரோசனன் மற்ற வேலைகளை கவனிக்கிறேன்னு போயிடுறான். அப்புறம் பஞ்சபாண்டவர்கள் தன் தாய் குந்தியோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க.